என்னோட குழந்தைக்கான 5 மாத டாய்ஸ் தான் வந்து எங்கள் அக்கா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஓமன்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த டாய்ஸே வந்து அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்துச்சு குவாலிட்டி. அது வந்து 6 மந்த்லேருந்து விளையாட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு போட்டிருந்தாங்க. பட் ஆனால் தம்பி வந்து இப்பயே வந்து நல்ல ஒரு ஒரு திங்ஸையும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சுட்டான். எடுத்து எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ அவனுக்காக நான் அந்த டாய்ஸ்லாம் நான் இப்பயே ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு குவாலிட்டியானது அப்படி தெரியும். ஸோ இந்த மாரி டாய்ஸ்லாம் அவன் பார்த்தீங்கன்னா வாயில வச்சு கடிச்சாலும் அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து உள்ளே போகாது. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே இருக்கிற வந்து அந்த மாதிரி வந்து குவாலிட்டி வந்து அவ்வளோவுக்கு இங்கே கிடைக்கிறதில்ல. கிடைக்குது இருந்தாலும் வந்து ரொம்ப ரேட் அதிகம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டாய்ஸ் எடுக்கும்போது அவன் பல்லு வந்து பல்லு முளைக்கும் போகிறான்ட்டு பல்லு நர இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தோன்னா அவங்களுக்கு பல்லில் வந்து வேறு எதுவும் கடிக்காமல் அது நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வந்து கிளிக் பண்ணி நல்லா சவுண்ட் கேட்டு ஒரு ஃபிஷ் டைப்பில் இருந்துச்சு. ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. அது வந்து 8 மாடல். இந்த மாதிரி நல்லா அவன் கொடுத்தோன்னே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பி, எல்லாத்தையும் அப்படியே அவ்வளோ ஆர்வமாக அவன் பார்க்குறான். கடைசியில் பார்த்தா அவன் வாயிலெல்லாம் வந்து குத்திக்கிற அளவுக்குலாம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு திங்ஸ் நம்ம எப்பொழுதும் விளையாட போகிற திங்ஸோட ஒரு ஒரு திங்ஸ் வந்து நம்ம ஒரு ஒரு புதுசாக எடுத்து போடும்போது அவங்களுக்கு ப்ளே பண்ணவும் நல்லாயிருக்கும். அவங்க டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா அவங்க சுற்றி அவ்வளோ ப்ளே பண்ணிட்டு இருந்தான். அடித்து விளையாண்டுருக்கா. ஸோ எனக்கு ரொம்ப இதுலேயே ரொம்ப பிடிச்ச டாய்ஸ்னால் இது தான். ஏன்னா அந்த ரெக்கை மாதிரி இருந்துச்சா அது வந்து 4 திருப்பிக்கலாம், 4 சைடாக திருப்பிக்கலாம். ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த ரெக்கை. நல்லா அது கொஞ்சம் இன்னும் தம்பி வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டான், தம்பி வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற டைமில் வந்து அவன் வந்து சுற்றி விளையாட ஆரம்பிச்சிட்டான். இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கன்னா சூப்பராக இது வந்து மேட் இன் சைனாவில் வந்து இந்த ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ப்ரொசீஜர் அதுங்கிற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. அக்கா வந்து ஓமனில் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தது. ஸோ ஃபைனலாக அம்மா வந்து எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு போய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எந்த திங்ஸுமே வந்து நீங்கள் பாக்ஸ்லேருந்து எடுத்தாலும் சரி பிள்ளைங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி டெட்டாயில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி நல்லா கொடுங்க. அப்போ தான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அதில் வந்து டர்ட்ஸ் இருந்தாலுமே வந்து அது வந்து உள்ளே போகாது. ஓகேங்களா? அது மாதிரி எல்லா திங்ஸுமே எடுத்து வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு தான் தம்பிக்கு கொடுத்தோம். அவன் உள்ள ஹாப்பியாக விளையாண்டான். பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும். எடுத்து வாயில் வச்சு கடிச்சு ஐயோ எனக்கே வந்து அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு. பார்க்க பாவமே அப்படிங்கிற அளவுக்கு க்யூட் மூமெண்ட் அதெல்லாங்க. இது மாதிரி நல்ல டாய்ஸாக வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய்.